நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா அனைவருக்கும் விருந்து வழங்கினார். முஸ்லிம்களின் முக்கிய பண்டிகையான ரம்ஜானை முன்னிட்டு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. புதுவை, மாஹே, ஏனாம், காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த முஸ்லிம்கள் ஏராளமானோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா அனைவரையும் வரவேற்று விருந்து வைத்தார். இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்திய நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, வைத்தியநாதன், அங்காளன், கார்த்திகேயன், தமிழ்ச்செல்வன், அசோகானந்த், முன்னாள் அமைச்சர் ஷாஜஹான், தலைமைச் செயலர் சேட்டன்பி ஷாங்கி, செயலர்கள் ஸ்ரீகாந்த், விவேக் பாண்டே, மிஸ்ரா, ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணியா, டிஐஜி சுக்லா உள்பட பலர் கலந்து கொண்டு நோன்பு கஞ்சி அருந்தினர். மாநில அந்தஸ்து பெற அனைத்து கட்சி கூட்டம் விரைவில் நடத்தப்படும் என்று சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். புதுவை சட்டசபையில் மாநில அந்தஸ்து குறித்து காரசார விவாதம் நடைபெற்றது. அப்போது சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மாநில அந்தஸ்து குறித்து அரசு எடுத்த நடவடிக்கை குறித்தும் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் குழுவுடன் மத்திய அரசை அணுகும் திட்டம் உள்ளதா என்று வினவினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், மாநில அந்தஸ்து என்று புதுவையில்தான் பேசுகிறீர்கள், மத்திய அரசை அணுகினால்தான் கிடைக்கும் என்றார். மற்றும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒருமித்த கருத்தை எட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதற்கு பதிலளித்து முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், புதுவைக்கு மாநில அந்தஸ்து குறித்து மத்திய அரசை பலமுறை வலியுறுத்தியதாகவும் சிறப்பு மாநில அந்தஸ்து கிடைக்காது என்பதால் தான் மாநில அந்தஸ்து தேவை என கூறுவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து கடந்த முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியதன் அடிப்படையில் அரசு மூலம் அறிக்கை தயாரிக்கப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி மத்திய அரசை வலியுறுத்தி தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார். மேலும் உங்கள் பணம் உங்கள் கையில் திட்டம் பற்றி கூறுகையில், நேரடி பயன்மாற்ற திட்டம் முன்னோடி மாவட்டமாக புதுவையில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் சிரமமின்றி ஆதார் எண்ணை பெறவும் வங்கிக் கணக்கு துவங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் பயனாளிகளுக்கு விடுபடாமல் உதவித்தொகைகளை வழங்கி வருவதாகவும் திட்டத்தில் உள்ள குறைகளை களைய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று கூறினார். புதுவையில் வெடிமருந்து பொருட்கள் வைத்திருந்த கும்பலை போலீசார் கைது செய்து அவர்கள் முக்கிய பிரமுகரை கொள்ள சதித்திட்டம் தீட்டியுள்ளனரா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டனர். புதுவை கோரிமேடு திருமுடி சேதுராமன் நகர் பகுதியில் ஒரு வீட்டின் மொட்டை மாடியில் கடந்த சில நாட்களாக மர்ம கும்பல் நடமாட்டம் இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து உதவி ஆய்வாளர் நாகராஜ் தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று அந்த கும்பலை மடக்கி பிடிக்க முயன்றனர். ஆனால் அதில் 4 பேர் தப்பி ஓடிவிட்டனர். 2 மட்டுமே சிக்கினர். மேலும் அவர்கள் அந்த மொட்டை மாடியில் பட்டாசுகளை பிரித்து அதில் உள்ள வெடிமருந்தை கொட்டி வைத்திருந்தனர். மேலும் நாட்டு வெடிகுண்டு தயாரிப்பதற்காக நூல்கண்டு போன்றவற்றை வைத்திருந்தனர். அவற்றை கைப்பற்றி கோரிமேடு காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்று பிடிபட்ட 2 நடத்திய விசாரணையில் அவர்கள் முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த பரணி, மனோ என்பது தெரியவந்தது. மேலும் அவர்கள் அளித்த தகவலின்படி தப்பியோடிய 4 பேரை தேடி வந்த நிலையில் லாஸ்பேட்டையைச் சேர்ந்த சரத்குமார் என்பவர் சிக்கினார். அவரிடமிருந்து செல்போனை பறிமுதல் செய்து யார் யாருடன் போனில் தொடர்பு கொண்டுள்ளார் என்பதை SP பைரவசாமி மற்றும் ஆய்வாளர் வீரவல்லவன் ஆகியோர் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அவன் காலாப்பட்டு சிறையில் உள்ள கைதிகளிடம் பேசியிருப்பதும் அவர்கள் மர்டர் மணிகண்டனின் ஆதரவாளர்கள் என்பதும் தெரியவந்தது. எனவே மர்டர் மணிகண்டன் தனது கூட்டாளிகள் மூலம் முக்கிய பிரமுகர்களை தீர்த்து கட்ட சதித்திட்டம் தீட்டினாரா என விசாரித்து வருகின்றனர். மற்றும் வழக்கு தொடர்பாக மடுவுப்பேட் அருகே லட்சுமி நகரைச் சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவர் மிதின், மணி, சதீஷ் ஆகியோரை தேடி வருகின்றனர். புதுவையில் பாரதிய ஜனதா கட்சி நடத்திய முழு அடைப்பு போராட்டத்தின் போது கல்வீசி தாக்குதல் நடத்தியதில் பொறியாளர் முகம் சிதைந்து படுகாயமடைந்ததை கண்டித்து இளைஞர் காங்கிரசார் பாஜக கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். புதுவையில் கடந்த திங்கட்கிழமை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டத்தில் சில சமூக விரோதிகள் அரசு பேருந்து மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியதில் வைத்திகுப்பத்தைச் சேர்ந்த பெண் பொறியாளர் ஷியாமலாவின் முகம் சிதைந்து படுகாயமடைந்தார். இதனை கண்டித்து புதுவை இளைஞர் காங்கிரசார் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா தலைமையில் துணைத் தலைவர் சரவணன் முன்னிலையில் நடைபெற்ற போராட்டத்தில் பொதுச் செயலாளர்கள் ராஜாராமன், சத்தியவேந்தன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பெண் பொறியாளர் படுகாயமடைந்ததற்கு கண்டனம் தெரிவித்து கோஷமிட்டனர். போராட்டம் நடத்தியவர்களை கலைந்து செல்லும்படி போலீசார் கூறியும் அதனை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர்.
புதுவையில் மின்கட்டண பில் கொடுப்பதில் தாமதம் ஏற்படுவதை சீர் செய்து 30 நாட்களுக்குள் பில்லை கொடுக்க ஆவண செய்யப்பட்டுள்ளதாக சட்டசபையில் மின்துறை அமைச்சர் தியாகராஜன் தெரிவித்தார். இது தொடர்பாக சட்டசபையில் மின்துறை அமைச்சர் தியாகராஜன் பேசுகையில், இதற்கு முன்பு புதுவை அரசு மின்கட்டணங்களை தானாகவே நிர்ணயம் செய்து வந்ததாகவும், ஆனால் ஒழுங்குமுறை ஆணையம் இயங்க துவங்கிய பின்னர் கட்டணம் நிர்ணயம் செய்வது ஒழுங்குமுறை ஆணைய கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டதாகவும், ஆணைய உத்தரவுப்படி 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு 8 வருடம் கழித்து மின்கட்டணம் 2010ஆம் ஆண்டு உயர்த்தப்பட்டதாக கூறினார். அதன் பிறகு 2 ஆண்டுகளுக்கு பின்னர் மின்கட்டணத்தை உயர்த்த ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டது என்று தெரிவித்த அவர், 2013-2014ஆம் ஆண்டிற்கான நிகர செலவினம் 1072 கோடி ரூபாயில் மின் வருவாய் தொகை 851 கோடி ரூபாய் போக மீதி உள்ள பற்றாக்குறை 220 கோடியை ஈடு செய்ய ஒழுங்குமுறை ஆணைய விதிகளின்படி மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது என்றும், 2 ஆண்டுகளாக உயர்த்தப்படாத மின்கட்டணத்தால் ஏற்பட்ட 360 கோடி ரூபாய் இழப்பு, தமிழக மின்சார வாரியத்திற்கு செலுத்திய பாக்கி தொகை 143 கோடி ரூபாய் போன்றவையே மின்கட்டண உயர்விற்கு காரணம் என்று கூறினார். இருப்பினும் மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் புதுவையில் மின்கட்டணம் குறைவாகவே உள்ளது என்று சுட்டிக்காட்டிய அவர், மின்கட்டணம் மேலும் உயராமல் இருக்க 360 கோடி ரூபாயை மானியமாக ஏற்று செயல்பட புதுவை அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், இதனால் புதிய கட்டுமான திட்டங்களை விரைவாக முடித்து பொதுமக்களுக்கு தடையற்ற மின் விநியோகம் வழங்கப்படும் மற்றும் மின்கட்டண உயர்வால் சில மாறுதல்கள் செய்ய வேண்டியிருந்ததால் பில் கொடுப்பதில் தாமதம் ஏற்பட்டது என்றும், இனிவரும் காலங்களில் அவை சீர் செய்யப்பட்டு 30 நாட்களுக்குள் பில் கொடுக்க ஆவண செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த ஆண்டின் 7 மாதங்களில் சீன ராணுவம் இந்திய பகுதிக்குள் 150 முறை அத்துமீறி நுழைந்துள்ளது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அண்டை நாடான சீனாவுக்கும் இந்தியாவிற்கும் இடையே தெளிவான எல்லை இன்னும் வரையறுக்கப்படவில்லை. தற்காலிக எல்லை மட்டுமே பிரிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் எவ்வித தாக்குதலையும் எதிர்கொள்ளும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இந்தோ திபெத் எல்லை போலீஸ் படையினருடன் இணைந்து இந்திய ராணுவம் மேற்கொண்டுள்ளது. இதை அறிந்த பின்னர் அந்த பகுதிகளில் இந்த ஆண்டில் மட்டும் 150 முறை சீன ராணுவம் அத்துமீறி நுழைந்து அங்கு காவலில் உள்ள இந்திய வீரர்களிடம் இது எங்கள் பகுதி, அமைதியாக வெளியேறுங்கள் என பதாகைகளை காட்டிச் செல்வது வழக்கமாக உள்ளது. கடைசியாக 20ஆம் தேதி அத்துமீறிய சீன ராணுவ குதிரைப்படை வீரர்கள் நீண்ட நேரம் அங்கேயே இருந்து சண்டைக்கான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். பிறகு தானாக அங்கிருந்து சென்றனர். கடந்த மாதம் லே பகுதியில் 20 நாட்கள் முகாமிட்ட சீன ராணுவத்தினரை அங்கிருந்து அப்புறப்படுத்த இந்திய பகுதியில் செய்யப்பட்டுள்ள பதுங்கு குழிகள் மற்றும் பிற ஏற்பாடுகளை வாபஸ் பெறுவதாக இந்திய தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. அதற்கு பிறகே சீன ராணுவத்தினர் வெளியேறினர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் சட்டமன்றம் நோக்கி பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் நிரப்பிட வேண்டும், அரசு துறைகளில் கடைநிலை பணியிடங்களை ஒப்பந்த முறையில் ரத்து செய்ய வேண்டும், இளைஞர் கொள்கையை உருவாக்கிட வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் மாநில செயலாளர் அந்தோணி தலைமையில் காமராஜர் சாலை பாலாஜி திரையரங்கம் அருகிலிருந்து பேரணியாக புறப்பட்டு சட்டமன்றம் நோக்கி சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் இளைஞர் பெருமன்ற நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட 106 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுவை அரசின் தவறுகளை மக்கள் திருத்துவார்கள் என்று சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் பேசினார். புதுவை சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது பேசுகையில், கடந்த ஆண்டு புதுவை அரசு செலவு செய்தது 1272 கோடி என்றும், அதில் மத்திய அரசின் நிதியுதவி திட்டம் மற்றும் திட்டமில்லா செலவினம் 1192 கோடி, இதில் திட்ட செலவிற்காக 660 கோடி உள்பட 1413 கோடியை மத்திய அரசு தந்துள்ளது. ஆனால் இந்த ஆண்டு பட்ஜெட் தொகையில் செலவினம் 3700 கோடியை தாண்ட முடியாது என்றும், இதில் 40% மத்திய அரசின் கொடை என்றார். மேலும் அரியாங்குப்பம் ஆற்றுப்பாலம் பணியில் 70% காங்கிரஸ் ஆட்சியில் முடித்ததாகவும், கடற்கரை சாலையை அழகுபடுத்தியதாகவும், ஆனால் இந்த அரசால் தாங்கள் செய்ததாக எந்த ஒரு திட்டத்தையாவது கூற முடியுமா என்று கேள்வி எழுப்பிய அவர், மேலும் இந்த ஆண்டு மத்திய அரசு கூடுதலாக நிதி தந்தும் 1272 கோடி குறைய என்ன காரணம் என்றும், நிலை இவ்வாறு இருக்க மாநில அந்தஸ்து கிடைத்தால் எல்லாம் முடிந்துவிடுமா என்று கேள்வி எழுப்பினார். மின்சார கட்டணம் அளவிற்கு அதிகமாக உயர்த்தியுள்ளதாக தெரிவித்த அவர், மற்ற மாநிலங்களில் இந்த சுமையை மக்கள் மீது ஏற்றாமல் மாநில அரசை ஏற்றுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் தற்போது வெள்ளை அரிசி தரப்படும் என்று முதல்வர் அறிவித்தது போன்று வழங்கப்படுமா அல்லது வெள்ளை அரிசியை அதிக விலை கொடுத்து மக்கள் வெளியில் வாங்கப் போகிறார்களா என்று வினவினார்.
தொடர்ந்து 20 ஆண்டுகளாக கூட்டுறவுத்துறையை முதலமைச்சர் தான் கவனித்து வரும் நிலையில் ஒரு கூட்டுறவு நிறுவனமாவது லாபத்தில் இயங்குகிறதா என்றும் சில நிறுவனங்கள் மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தவறுகளை முதல்வர் திருத்திக் கொள்ளாவிட்டால் மக்கள் அவரை திருத்துவார்கள் என்று பேசினார். கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய அஞ்சல் தபால் ஊழியர் சங்கத்தினர் தலைமை தபால் நிலையம் முன்பு அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை தலைமை தபால் நிலையத்தின் முன்பு அகில இந்திய அஞ்சல் தபால் ஊழியர் சங்கத்தினர் கோட்ட தலைவர்கள் மாரிமுத்து, சுந்தரமூர்த்தி ஆகியோர் தலைமையில் கோட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் மற்றும் சுகுமாரன் முன்னிலையில் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு தபால்காரர்களை டேட்டா என்ட்ரி பணிகளை செய்ய சொல்லி வற்புறுத்தக்கூடாது, தபால்காரர்களை பீட் தூரம் கணக்கிடுதலை விஞ்ஞானபூர்வமான முறையில் பரிசீலனை செய்து மாற்றி அமைக்க வேண்டும், தரமான சீருடை, தபால் பை, காலணி, குடை போன்றவற்றை உடனடியாக வழங்கிட வேண்டும், தபால்காரர்கள் தேர்வு பாடத்திட்டத்தை எளிமையாக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை தேசிய பார்வையற்றோர் இணையம் சார்பில் பார்வையற்றோர்களின் நலத்திட்டங்களை முழுமையாக செயல்படுத்திட வலியுறுத்தி பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுவையில் கண் பார்வையற்றோருக்கு வழங்கும் மாத உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும், 6 மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள இலவச அரிசி 15 கிலோவை உடனடியாக வழங்க வேண்டும், இலவச மனைப்பட்டா மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் வழங்கும் போது பார்வையற்றோர்களுக்கு 1% இடம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய பார்வையற்றோர் இணையம் புதுவை கிளை சார்பில் கம்பன் கலையரங்கிலிருந்து தலைவர் மணிகண்டன் தலைமையில் ஊர்வலமாக புறப்பட்டு சட்டசபையை நோக்கி சென்று சட்டசபை அருகே ஆர்ப்பாட்டம் செய்தனர். பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் வாழ்த்துரை வழங்கிட பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தை தென்னிந்திய திட்ட இயக்குநர் மனோகரன் துவக்கி வைத்தார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு உரையாற்றினர். போராட்டத்தில் கண் பார்வையற்றோர் திரளாக கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.